வெல்கம் டு மை ஜர்னி. கடவுள் நம்புறவங்களுக்கு பார்க்குற எல்லாமே கடவுளாக தான் தெரியும். நம்பாதவங்களுக்கு கடவுளே எதிர நின்னாலும் கல்லாக தான் தெரியும். ஆனா எனக்கு கடவுள் மேல செம்ம கோவம் இருந்தது. இந்த பிறவி முடிஞ்சதும் கடவுள் கிட்ட போகும்போது நல்லா 4 கேள்வி அவரை கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். விரக்தியோட உச்ச கட்டத்துல இருந்தேன். ஒரு ஆள் இருள்ல தான் ஒளி கிடைக்கும்னு சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் ஒரு டீப்பஸ்ட் டிப்ரெஷன்ல மனித ஃப்ரீக்வன்சில இருந்து திடீர்னு கடவுள் ஃப்ரீக்வன்சில கனெக்ட் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். அதனால்தான் கடவுள் என்னோட கனவுல வந்து பேசியிருக்காரு. அந்த கனவுல பெரிய பிள்ளையார் சிலை, அண்ணாந்து பார்த்தாதான் அந்த முழு சிலையே பார்க்க முடியும். அவ்வளோ பெருசு. அந்த பிள்ளையார் சிலையை தாண்டி அந்த கோவிலுக்குள்ள போறேன். நிறைய கருஞ்சிலைகள் இருந்தது. ஒரே ஒரு கிருஷ்ணர் சிலை ஊஞ்சல்ல உட்காந்துட்டு இருந்த மாதிரி இருந்தது. அப்போ திடீர்னு அந்த சிலை எழுந்து என்னை நோக்கி நடந்து வர்றதை பார்த்து நான் பயங்கரமா பயந்துட்டேன். அப்போ அவர்கிட்ட இருந்து வந்த குரல், பயப்படாத, நிதானமாக. ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, ஒரு கரும் சிலை திடீர்னு எந்திரிச்சு வந்து நம்ம கிட்ட பேசுதுன்னா எவ்வளவு படபடப்பா இருக்கும். அந்த கடவுளாகிய கிருஷ்ணர் என்கிட்ட பேசிக்கிட்டே கருவறையை நோக்கி போறார். அவரோட வாய் அசைது, ஆனா அவரோட குரலை என்னால கேட்கவே முடியல. அவர் கருவறையை நெருங்கும் போதுதான் அவர் சொல்ற அந்த 3 விஷயம் என் காதுல கேட்டது.